தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்முழக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. திருச்சி கிழக்கில் நீங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது, பரிசீலனை இருக்கு, இன்னும் நாங்கள் முடிவு எடுக்கல அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. 2 தினங்களுக்கு முன்னதாக நேரு ஒரு பொது மேடையில் பேசும்போது தலைவர் கேலி செய்யறாங்க சட்டசபையில இப்படிங்கிற முதல்வர் இப்படி பார்த்த செய்கையெல்லாம் சொல்லி அதை கண்டிச்சு விரைவில் சட்டசபைக்குள் தலைவரை பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. கூடுதலா இப்ப அண்மையாக இன்னொரு வந்திருக்கக்கூடிய தகவல், திரு சீமானை ஒரு பொது வேட்பாளராக அம்பா சமுத்திரத்திலே நிற்க வைக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து. திரு சீமானும் அதை ஆமோதிக்கும் விதத்துல பேசியிருக்கிறாரு. நானும் என் கட்சிக்காரங்களை விரும்புறாங்க, யாருல ஏதாவது ஒரு நீங்க ஏதாவது போட்டிடணும் தலைவரை அப்படின்ற மாதிரி. மேலும் பிற கட்சியினரும் விரும்புறாங்க. அவர் அவருடைய தாம் தமிழர் கட்சியினர் விரும்பினா ஓகே, பிற கட்சியினரும் ஏன் விரும்பணும்? அப்போ ஒரு காமன் கேண்டிடேட்டா அம்பா சமுத்திரத்துல சீமானை நிப்பாட்ட போறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன அரசியலில் புதிய புதிய திருப்பங்கள் இந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் நம்ம நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நடக்கிற மாதிரிலாம் நமக்கு செய்திகள் கொண்டிருக்கின்றன. எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இல்லாத சட்டப்பேரவை என்பது ஒரு வெறுமை நிறைந்த சட்டப்பேரவையாகத்தான் அமைந்திருக்கிறது. நான் அண்ணன் மு க ஸ்டாலின் என்பதற்காக அதை சொல்லவில்லை. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கிற நிலையில் நான் பார்க்கிறேன். நீங்க அண்ணாவுக்கு பிறகு தலைவர் பொறுப்புக்கு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை திமுக தலைவர் இல்லாத சட்டப்பேரவை அமைய பெற்றதே கிடையாது. திமுக தலைவர் சட்டப்பேரவைக்கு வராமல் ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்கிறார், அது வேறு. ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்படாத சட்டப்பேரவையே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. முதல் முறையாக திமுக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாத சட்டப்பேரவை ஒன்று அமைந்திருக்கிறது. இது சட்டப்பேரவையினுடைய வரலாறு. திமுகவினுடைய பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அண்ணா போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருக்கிறார். அண்ணா பொதுச் செயலாளர் திமுகவுக்கு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இதுவரை தோற்றதாக சரித்திரமே கிடையாது. எல்லா தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார். முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோல்வியை தழுவியிருக்கிறார் என்கிற செய்தி திமுகவை கடந்து, தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை கடந்து, பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினரை கூட ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாக அதை பார்க்க செய்திருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோல்வியை தழுவியது என்பது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளாலேயே அதை ஏற்க முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்ப மீண்டும் ஒரு வாய்ப்பு வருகிற போது அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கிற கேள்வி. நிச்சயமாக அதை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். நீங்க ஜெயலலிதா அம்மையார் ஒரு முறை 2006 to 2011 ஆட்சி காலத்துல அதிமுகவினுடைய உறுப்பினர்களை பூரா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அண்ணாச்சி ஆவுடையப்பன் தான் சட்டப்பேரவையினுடைய தலைவர். எல்லா அதிமுக உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதிமுகவிலிருந்து ரெப்ரசன்ட் பண்ண ஆள் இல்ல அப்படிங்கிற நிலை வரும்போது, வழக்கமாக எதிர்கட்சியாக இருக்கிற போது ஜெயலலிதா அம்மையார் அவைக்கு வரமாட்டாங்க. அவைகள்ல பங்கேற்கிற வழக்கத்தை அவர் கொண்டிருப்பதில்லை. அதே மாதிரியே அன்னைக்கு அவைக்கு வராம போனதுனால அவர் மட்டும் அன்னைக்கு மிஸ்ஸிங். அதனால என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் டே சிங்கிள் லேடியா உள்ள அட்டன் பண்ணாங்க அந்த சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடரை. கலைஞர் ரொம்ப கண்ணியத்தோடு அந்த அவை நடக்க வேண்டும் என்பதில் உறுதி காட்டினார். அதனால ஜெயலலிதா அம்மையார் பேசுகிற போது யாரையும் பெரிய அளவுல குறுக்கிடாம, எந்த சங்கடமும் அந்த அம்மையாருக்கு வந்து விடாமல், அந்த அம்மையார் உரையாற்றி விடைபெறுகிறவரை அவை அவருடைய உரைக்கு செவிமடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து செய்திருந்தார். அவை முன்னவர் அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தார் என்பதுதான் உண்மை. அப்போ இந்த மாதிரியான அவசர காலங்களில் அண்ணன் மு க ஸ்டாலின் போன்றவர்களுடைய இருப்பு இன்றியமையாததாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளினுடைய பிரதான தலைவர்கள் எல்லோரும் சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தேமுதிகவினுடைய தலைவர் சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இல்லை என்று சொன்னாலும் தலைவருடைய சார்பில் அவருடைய வாழ்வினையர் அந்நியார் சௌமியா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படி எல்லா கட்சி தலைவர்களும், எடப்பாடி பழனிசாமி அங்கே பங்கேற்றிருக்கிறார், ஜவாஹிருல்லா இருக்கிறார், தமீமுன் அன்சாரி இருக்கிறார். இப்படி எல்லா கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் இல்லை என்கிற வருத்தம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடைத்தேர்தலில் அதை சரி செய்து கொள்ள முடியும். அதை நிச்சயமாக திமுக சரி செய்யும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா திமுக தலைவர் சட்டப்பேரவைக்கு வர்றதுங்கிறது ஒன்றும் சாதாரணமான நிகழ்வு அல்ல. அது ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வு. இன்னொன்று, திமுக ஒரு வலிமை நிறைந்த எதிர்கட்சியாக இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வலிமை நிறைந்த எதிர்கட்சிக்கு ஒரு
அங்குசம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த அங்குசமாக யார் இருக்க முடியும்? அது நிச்சயமாக அண்ணன் மு.க. ஸ்டாலினாகத்தான் இருக்க முடியும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போது ஒன்றும் தறிகட்டு ஓடுகிற யானையை போல திமுக இருப்பதாக நான் கருதி சொல்லவில்லை. இருந்தாலும் ஒரு தலைவர் இருக்கிற போது அந்த அவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை பெறும், இன்னும் கொஞ்சம் ஒழுங்கு அதிகரிக்கும். அதனால அந்த இடத்துக்கு அவர் இன்றியமையாத தேவையாக இருக்கிறார். எனவே திமுக அதை பரிசீலித்து அந்த நல்ல முடிவை எடுக்கும் என்றுதான் நான் நம்புறேன். ஆனா எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. விஜய் போன்றவர்கள் முதலமைச்சராக இருக்கிற அவையில் அண்ணன் மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து உட்கார வேண்டுமா அப்படிங்கிற அந்த வருத்தமும் எனக்கு இயல்பாகவே இருக்கு. எப்போதுமே திமுகவுக்கு ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக தகுதி நிறைந்த எதிரியை இதுவரை சந்திச்சதே கிடையாது சார். திமுகவினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய உயரம், திமுகவினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய கொள்கை உறுதிப்பாடு, திமுகவினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய தியாகம் இருக்குல்ல, அது நான் ஒட்டுமொத்தமாக அண்ணா தொடங்கி எடுத்துக்கிறேன். திமுக ஒட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவிலே தொடங்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இந்த நொடி பொழுது வரை திமுகவுக்கு எதிரியாக வாய்க்கப்பட்டவர்கள் எல்லாம் திமுகவை போல வலிமையானவர்களாக இருக்கிறார்களா, திமுக தலைவர்களை போல கொள்கை உறுதிப்பாடுடையவர்களாக இருக்கிறார்களா? இதுவரைக்கும் வாய்த்ததே இல்லை. எம்ஜிஆராக இருக்கட்டும், பக்கவச்சலமாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற விஜயாக இருக்கட்டும், எல்லோரும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த அரசியல் உச்சத்தினுடைய புகழை தொட்டவர்களாக இருக்கிறார்களே தவிர, வழி வழியாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்தவர்களோ அல்லது ஒரு தியாக உணர்வோடு வந்தவர்களோ, அரசியலில் மிகப்பெரிய தியாகங்களை செய்துவிட்டு கொள்கை உறுதிப்பாடு காட்டியவர்களோ கிடையாது. இப்ப இதை இன்னும் மோசமா அரசியல்ல அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த அரிச்சுவடி இருக்குல்ல, அந்த அரிச்சுவடியிலே ஒரு 1.5% கூட இல்லாத விஜயை வந்து அவர் சட்டப்பேரவையில எதிர்கொள்ளணுமா அப்படிங்கிற அந்த வருத்தம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நாளைக்கு அவரை சங்கடப்படுத்துவது போல பேசிவிட்டால் அது இன்னும் கொஞ்சம் கொந்தளிப்பான மனநிலையை தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்திடும். ஆனா இதெல்லாம் அரசியல்ல, ஜனநாயகத்துல நீங்க ஏற்கத்தான் வேணும்னு உள் மனசு சொன்னாலுமே கூட அவர் ஏன் இந்த பேரவைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதையெல்லாம் கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சட்டப்பேரவையில் இருப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அந்த வகையில் அண்ணன் மு.க. ஸ்டாலின் வர வேண்டும். அப்புறம் பொது வேட்பாளர் குறித்து நீங்க கேட்டீங்க. பொது வேட்பாளராக சீமானை நிறுத்துகிற தகுதி சீமானுக்கு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஒருவேளை அதிமுக இந்த தவறை செய்யலாம், அதிமுக இன்ன பிற கட்சிகள் சார்பில். ஆனா திமுக இந்த தவறை செய்யுமே ஆனால், நான் இன்றைக்கு சொல்கிறேன், ஈத்தமிழ் வாயிலாக சொல்கிறேன், என்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நான் திமுகவை எதிர்ப்பேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அரசியல் செய்கிறார் என்பது அல்ல செய்தி. பெரியாரை, அண்ணாவை, திராவிட இயக்கத்தை இழித்தும் பழித்தும் பேசிய ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டிய கட்டாயம் இங்கே எங்கிருந்து எழுகிறது என்று நான் கேட்கிறேன். எங்கிருந்து எழுகிறது? திமுக என்ன அவ்வளவு வலிமை குறைந்தா போச்சு? நான் கேட்கிறேன், திமுக கெட்டு அழியட்டுமே, அதனால என்ன கெட்டு போச்சு? திமுக வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி பெறவே முடியாது. சரி, வெற்றி பெற முடியாமலே போகட்டும். திமுக என்ன அழிஞ்சு போயிடுமா? திமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமா? சார், 1000 மத யானைகளை கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறது என்பது வருத்தத்துக்குரியதுதான். 5 ஆண்டு காலம் செம்மையாக ஆட்சியை நடத்தியதற்கு பிறகு இந்திய துணை கண்டத்துக்கே திசை காட்டுகிற முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வெளிப்பட்டதற்கு பிறகு இப்படி ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறார் என்பது வருத்தத்துக்குரிய செய்திதான். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிறுத்த முடியாமல் ஒரு பொது வேட்பாளராக, அதுவும் சீமானை நிறுத்துகிற அளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரு நிலை திமுகவுக்கு இப்ப இல்ல, எப்பவுமே வராது. அப்ப எங்கிருந்து திமுக அந்த வேலையை செய்வதற்கு துணியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் வெளியில் பேசப்படுகிற செய்தி, திமுகவிலிருந்து சொல்லப்படுகிற செய்தி அல்ல. சீமான் தன்னைத்தானே ஒரு பெரிய தலைவர் போல காட்டிக் கொள்வதற்காக அவரே ஒரு நரேஷனை செட் பண்ணுவார், அவரே ஒரு பொது வெளியில ஒரு விவாதத்தை உருவாக்குவாரு, அதற்குண்டான வாய்ப்புகளை, சூழல்களை அவரே தேடுவார். அப்படித்தான் உருவாக்கியிருக்காரு. நான் ஏன் இதை சொன்ன கடுமையா அப்படின்னா, திமுகவை நான் வாழ்நாள் முழுமைக்கும் எதிர்ப்பேன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலையில் நான் இருக்கிறேன் என்பது அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தொடர்ந்து பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். அது வேறு. ஆனா நீங்கள் சீமானை நிறுத்துகிற இடத்துக்கு வந்தால் எதிர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் போனாரு, நம்ம அண்ணன் தான், நம்ம மாவட்ட செயலாளர் தான், அதுக்காக அவர் எதிர்க்காம விட்டுட்டோமா? அயோக்கியத்தனம்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் கொள்கை உறுதி. எனவே திமுக அதை ஒருபோதும் செய்யாது. நான் திமுக அதை செய்யும்னு எந்த காலத்திலையும் நான் நம்ப மாட்டேன். திமுக இந்த தவறை நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். ஆனா அதிமுக இப்படி ஒரு தவறை செய்யுமானா கண்டிப்பா செய்யும். ஏன்னு கேளுங்க, அதிமுக இப்ப எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற மனநிலையில் இருக்கு.
இன்னும் குறிப்பாக அம்பாசமுத்திரத்துல இசக்கி சுப்பையாவே தாவேக்கா சார்பில் நிறுத்தப்பட்டா, அதிமுக சார்பில் யாரை நிறுத்தப்பட்டாலும் அது டெபாசிட்டை காலியாக்குற வேலைதான். அது ஏன் டெபாசிட் பறி போகணும்? அதிமுக ஏன் அவமானப்படணும்? அதுக்கு சீமானை நிறுத்திடலாம்னு அதிமுக நினைக்கலாம். அப்படி அதிமுக நினைக்குமேயானால் அதுவும் மிகப்பெரிய வரலாற்று பிழைதான். ஏன்னா உங்களுக்கு அண்ணா தலைவர் இல்லையா? உங்களுக்கு பெரியார் தலைவர் இல்லையா? நீங்க திராவிட இயக்கம் இல்லையா? திராவிட இயக்கத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தொடர்ச்சியாக பேசி வருகிறார், அவதூறுகளை அள்ளி வீசி வருகிறார். நீங்க டெபாசிட்டே காலி ஆகுங்களேன், என்ன கெட்டு போச்சு? 2024 அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறல இல்லையா? 2019 ஓ பன்னீர்செல்வம் பையன் மட்டும்தான் வெற்றி பெற்றார் இல்லையா? அப்பெல்லாம் நான் அதிமுக அழிஞ்சா போச்சு, அதிமுக என்ன கெட்டா போச்சு? இல்ல இப்ப வரைக்கும் நிலை பெற்று இருக்குல்ல. இதே நிலையை தொடருங்க, இதை விட மோசமான நிலைக்கு போங்க, தவறு ஒண்ணும் கிடையாது. அதிமுக கடுமையான வீழ்ச்சியையும் சந்தித்திருக்கிறது, இமாலய வெற்றியையும் சந்தித்திருக்கிறது. இரண்டையும் கடந்து வந்திருக்கிற இயக்கம் தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கையாலாகாத தனத்தால் அந்த கட்சி இந்த நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்போதும் ஒண்ணு கெட்டு போகல. அதிமுக சார்பில் கடை கோடியில் இருக்கிற யாரோ ஒரு தொண்டனை நிறுத்துங்க. சீமான தயவு செய்து நிறுத்தி ஒரு வரலாற்று பிழையை செஞ்சிடாதீங்க. அந்த வரலாற்று பிழையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக சவப்பெட்டிக்குள் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இல்லையா? அந்த சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அறைந்து விட்டதாக பொருள் கொள்ளப்படும். எனவே அதிமுக அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு தான் அதிமுகவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற திராவிட இயக்கத்தினுடைய உணர்வாளர் நான், திராவிட இயக்கத்தினுடைய கள செயல்பாட்டாளர். என்னுடைய ஆசை என்னன்னா திமுக விசஸ் அதிமுக இந்த அரசியல் களம் இருக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு உகந்தது, அதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் சொல்றேன், அதிமுகவும் இந்த தவறை செய்யக்கூடாது. மற்றபடி சீமானுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? ஐயா நல்லக்கண்ணுவோ ஒரு பொது வேட்பாளரா நிறுத்துங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு சில பேசுபொருள்கள் கடந்த காலங்கள்ல பல தேர்தல்கள்ல ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நலமோடு இருக்கும்போது வந்துச்சு இல்லையா? அதுல ஒரு நியாயம் இருக்கு. பல நெடுமாறன் அவர் மீது 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் ஒரு மூத்த தலைவர், அவர் எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிற தலைவர், யாரையும் கடுஞ்சொல் பேசாத தலைவர், அவரை நிறுத்தலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப அவரை நிறுத்த முடியாது, அது வேறு. நான் எதுக்காக சொல்றேன்னா இவர்களுக்கெல்லாம் ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு இல்லையா? ஒரு பக்குவப்பட்ட தன்மை இருக்கு இல்லையா அவர்களுடைய அரசியல் பயணத்துல? அப்படி ஒரு அரசியல் பயணம் சீமானால் மேற்கொள்ளப்பட்டிருக்கான்னு நீங்க பார்க்கணும். சீமான் அப்படிப்பட்ட நபராக தகுதி வாய்ந்தவராக இருக்கிறாரான்னு நீங்க பார்க்கணும். அந்த எந்த தகுதியும் இல்லாத பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு, அவதூறை மட்டுமே முதலீடாக கொண்டு அரசியலில் பயணிக்க முடியும் என்கிற ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்தினார். இதை விட பெரிய கேவலம் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்காது. அதை 2 கட்சிகளும் செய்யாது என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். அதாவது அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி தான் இலக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க எக்ஸ்ட்ரீமா போங்க, நீங்க இன்னும் சரிவடைந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களுடைய கொள்கையை இழந்து, நீங்க உங்களுடைய தன்மை இழந்து சவப்பெட்டிக்கு போகக்கூடிய அளவிற்கு நீங்கள் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இரு திராவிட கட்சிகளுக்கும் நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை விடுக்கிறீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் இந்த இரு திராவிட கட்சிகளும் வெற்றிக்காக சில சமரசம் செய்திருக்காங்க தானே. இப்போ திமுக ஒரு பெர்செப்ஷன் வைஸ்ல தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற அது உண்மை தன்மையும் இருக்கிறது. தேமுதிக இன்னும் சில கட்சிகள் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியில ஒரு 4% ப்ரூவன் ஓட்ஸ் இருக்கு. அது நமக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உதவும் என்ற ரீதியில தானே திமுக அவர்களை அணுகுவது போல தெரியுது. நீங்க உதாரணத்துக்கு தாய்மாமன் சீர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொண்டு போனதை சொன்னீங்க. அது அயோக்கியத்தனம் சொல்லி கடுமையான ஒரு வார்த்தையோடு நீங்க விமர்சனம் பண்ணீங்க. அதே போல திரு சீமான் அவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில். இப்படி அரசியல்வாதி என்ன சொல்றாங்கிறது பார்க்க கூடாது, என்ன செயல்ல காட்டுறாங்க அப்படிதான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ திமுகவுடைய இந்த செயல்பாடுகள் இதை தானே உணர்த்துது. அதாவது முரண்பாடுடைய கட்சிகளோடு கூட்டணி வைப்பது என்பது வேறு. அண்ணா செய்திருக்கிறார். அப்படி முரண்பாடு கொண்டவர்களோடு கொள்கை எதிரியாக இருக்கிறார்கள் என்று அறியப்பட்டதற்கு பிறகு கூட்டணி வைக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு தெரிந்த பிறகும் மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு கொண்டு வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு கடிவாளம் பூட்டி அதனோடும் கூட்டணி வைத்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதிமுகவை பொறுத்தவரை பெரிய கொள்கை கோட்பாடு இல்லாதனால நான் அதிமுகவுக்குள்ள போகல. அப்ப முரண்பாடுடைய கட்சி கொள்கையில் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், அது வேற. இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணின்னா சரி, அது ஒரு லாப நட்ட கணக்கு, தேர்தலில் வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில அதை பார்க்கலாம். அதுலயாவது ஒரு பேசிக் கன்சர்ன் இருக்கு, அதுவே தவறுதான்.
என்னை பொறுத்தவரை என்னால் அதை ஒப்பீட்டளவில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் நீங்க ஒரு பேசிக் கன்சர்னா அதை எடுத்துக்கலாம். ஆனா நீங்க என்ன இதுல பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, பொது வேட்பாளராக ஏன் சீமானை நிறுத்தணும்? கூட்டணியில சேர்த்துக்கங்க, அவருக்கு ஒரு இடத்தை கொடுங்க, அந்த அடிப்படையில நிறுத்திட்டு போங்க. ஒரு பொது வேட்பாளரா நிறுத்தி அவருக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கறது இருக்குல்ல, அதுக்கு அவர் தகுதி வாய்ந்தவரான்னு கேட்கிறேன். அண்ணாதுரை பிச்சைக்கார பையன், மெரினாவுல 2 ஆம்பளைக்கு நடுப்புற ஒரு பொம்பளை படுத்திருக்கா. இப்படியெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை இழித்தும் பழித்தும் பேசிய ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு என்ன கட்டாயம் வந்திருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன சார் தகுதி இருக்கு முதல்ல சீமானுக்கு? சீமான் செய்திருக்கிற தியாகம் என்ன? எத்தனை ஆண்டுகள் சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டார்? எத்தனை தமிழர்களினுடைய வாழ்வு மேம்படுவதற்காக அவர் பேசி இருக்கிறார் சொல்லுங்க. அவர் மூலமாக கெட்டு போனவர்கள் அதிகமா, அவர் மூலமாக பலன் பெற்றவர்கள் அதிகமா? அவருடைய முகம் என்ன? அவருடைய முகவரி என்ன? தொடர்ச்சியாக அவதூறு, ஆபாச மொழி, தலைவர்களை இழித்தும் பழித்தும் பேசுவது, ஒருமையில் வசைபாடுவது, இதை தவிர அவரிடத்துல என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். 4% ஓட்டு, அந்த 4% ஓட்டு இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அப்படி என்ன சார் வெற்றி இங்க தேவைப்படுது? வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட கொள்கையை பேசுகிற இயக்கம் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம்? திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியே சந்திக்காத இயக்கமா? எத்தனை தோல்விகளை அது சந்தித்திருக்கிறது? எவ்வளவு தோல்விகளை அது சந்தித்திருக்கிறது? சிறகடித்து பறக்கிற பீனிக்ஸ் பறவையை போல அல்லவா அந்த இயக்கம் எழுந்து நின்று இருக்கிறது. அந்த இயக்கத்துக்கென்று ஒரு பாரம்பரியம், அந்த இயக்கத்துக்கென்று ஒரு வைராக்கியம், அந்த இயக்கத்துக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு, இவையெல்லாம் கடந்த காலத்திலிருந்து இப்போது வரை தொடர்கிறது. இப்போதும் அந்த இயக்கம் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டதாக நான் சொல்லவே மாட்டேன். நீங்க இந்திய துணை கண்டத்தில் கொள்கை வழி வந்திருக்கிற இயக்கம், கொள்கை உறுதிப்பாடு காட்டுகிற இயக்கம்னு பட்டியல் போட்டீங்கன்னா முதலிடம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான், மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட இயக்கம் ஒரு 4% ஓட்டுக்காகவா இவ்வளவு பெரிய சமரசத்தை செய்து கொள்ளணும்? அப்படி ஒரு சூழல் இல்லை, அப்படி ஒரு வெற்றி தேவையும் இல்லை. இன்னொன்று நான் கேட்கிறேன், அந்த 4%ன்றதிலே நான் மாறுபடுறேன் சார். அது எப்படி 4%? எந்த அடிப்படையில அது 4%? பண்ணிருக்காங்க. அதான் நீங்க ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த புது வாக்காளர்களினுடைய இது இருக்கு இல்லையா, வரவு இருக்கு இல்லையா, 18 வயது நிரம்பி இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களினுடைய வருகை, அந்த வருகையின் மூலமாக கிடைக்கப்பெறுகிற அந்த வாக்குகள், அதுவும் பெரிய ஒரு கொலாட்ரல் டேமேஜ் விஜய் பக்கம் போயிருக்கு அந்த ஓட்டு. இப்போ அதுல எஞ்சி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இது பொது தேர்தலில் எதிரொலிக்க, இடைத்தேர்தலில் எதிரொலிக்காது. எந்த இடைத்தேர்தலில் ஒரு நிரந்தர வாக்கை பெற்றிருக்கிறார் சீமான் சொல்லுங்க. எங்காவது ஒரு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டு அவர் ஒரு கணிசமான இத்தனை % ஓட்டுன்னு வாங்கியிருக்கிறாரா? அதிமுக போட்டியிடாமல் போன தேர்தலில் ஈரோடு கிழக்குன்னு நினைக்கிறேன், அந்த தேர்தல்ல 2 பேருக்கு தான் போட்டி, நான் 2வது இடம் வந்துட்டேன்னாரு. ஓடுனதே 2 பேரு தான்ப்பா. அப்ப நீ 2வது இடம் வராம என்ன செய்வ? நீ ஓடாம நின்னா கூட உனக்கு 2வது இடம் தான் கொடுத்திருப்பாங்க. போட்டியிட்டதே 2 பேரு தானே, போட்டியிட்டதே 2 பேரு தானே, அவ்வளவுதானே போட்டி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிறவர் நான் 3% வச்சிருக்காரு, 4% வச்சிருக்கிறாருன்னு ஹைப் கொடுத்து அவருக்கு ஒரு முகம் தர்றது இருக்குல்ல. நீங்க இந்த தப்பு மட்டும் செய்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல என்ன கெஞ்சி கூத்தாடி என் காலில் விழுந்து என்னை பொது வேட்பாளராக நிறுத்தினார்கள்னு சீமான் பேசுவார். கடந்த காலத்தில் எவ்வளவு பேசி இருக்கிறார். அப்படி கற்பனையாக அவரே தன்னைத்தானே மிகைப்படுத்தி அடிச்சு விடுவார் சார் அவரு. அவர் வசனங்களை எழுதி சினிமாவில் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டு மேடையிலும் வசனத்தையே பேசிக் கொண்டிருப்பவர், கதையாசிரியராகவே வெளிப்படுப்பவர். அவர் அள்ளி தெளித்த கதைகள் எவ்வளவு அப்பா ஏராளம். ஒரு 2000 புத்தகங்கள் எழுத முடியும் அவர் அள்ளி தெளித்திருக்கிற கதையின் மூலமாக. நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு புதிய தலைமுறையாக வரக்கூடியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன செய்தியை சொல்லுவார் தெரியுமா? அன்னைக்கு நிக்கவே ஆள் இல்ல, சண்டை செய்யறதுக்கு ஒரு வீரம் வேணும்னப்ப என்னதான் கூப்பிட்டாங்க, நான் தான் போய் சண்டை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை நம்பக்கூடியவர்களும் வருவார்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமா, இந்த பிளாட்ஃபார்மை போட்டு கொடுக்கணுமான்னு கேட்கிறேன். அது தேவையில்லை. இதை விட வலிமையாக திமுகவால் சண்டை செய்ய முடியும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்துல நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, அதுவும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் கடிவாளம் எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்கீங்க. நீங்க பொது வேட்பாளராக திரு சீமானை முன்னிலைப்படுத்துவதுதான் ஆபத்தான போக்கு என்பது போல உங்க டோன் இருக்கு. அப்படி ஒருவேளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவரை நீங்க சீட்டு கொடுக்கறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ற அந்த கணக்குங்கிறது, கூட்டணி வேணா வச்சுக்கோங்க, வரக்கூடிய பொது தேர்தல்கள்ல லோக்கல் பாடிஸ்லயோ அல்லது லோக்சபா எலெக்ஷன்லயோ அப்படி வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பொது வேட்பாளரா நீங்க ஒரு முன்னிறுத்தாதீங்க ஒரு தொகுதியில அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? இரண்டுமே கொள்கை முரண் தானே. கூட்டணியாக இருந்தாலும்
இப்படி திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இப்படிப்பட்ட பெரியாரையும் அண்ணாவையும் படித்து பேசியவரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்க அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி தானே கணக்குன்னீங்க. அதற்காக என்னுடைய பதில், வெற்றி தான் கணக்குன்னா நீ ஒஸ்டுக்கு மொஸ்ட் கேஸ் கூட்டணி கூட வச்சுட்டு போ, தப்பு கிடையாது அப்படின்றதுதான். வெற்றி கணக்குன்னு வருகிற போது வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு நான் லட்சியத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இது அடிபட்டு போயிடும். இது தேவையில்லை. நீங்க ஒஸ்ட் சினாரியோவை சொன்னதுனால வெற்றி தான் இலக்குன்னு வந்ததற்கு பிறகு அண்ணா சொன்னது மாதிரி தேர்தல் களத்துல பறவையின் கழுத்தும் அம்பின் நுனியும் மட்டுமே கண்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க அதை கூட்டணியாக வச்சுட்டு போலாம். அதுவாவது ஒரு குறைந்தபட்ச தார்மீகம் இருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களை ஆதரிச்சு அவர் பேசுவார்ல. இப்ப அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், பெருந்துறை, அதே மாதிரி விராலிமலை உட்பட திருச்சி கிழக்கு உட்பட 6 தொகுதிகளுக்கு தேர்தல் வரப்போகுது. அப்ப அந்த 6 தொகுதிகளுக்கு தேர்தல் வந்தா ஒரு இடத்துல ஒரு கூட்டணியில போட்டிக்கிட்டா கூட மீதி 5 இடங்கள்ல அவர் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணும்ல. அப்ப அவர் என்ன செய்வார்? அப்ப அண்ணாவை புகழ்ந்து, பெரியாரை புகழ்ந்து, பழைய நினைவெல்லாம் தூசி தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயம் வந்துரும்ல. அப்ப அவரையும் நம்ம பேச வச்சிடறோம்ல. அதுதான் பழித்து பேசுறேங்கிறத தாண்டி புகழ்ந்து பேச வேண்டிய கட்டாயம் ஒண்ணு வந்துரும்ல. அவர்களுடைய நன்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒண்ணு வரும்ல. கலைஞர் குறித்து புகழ் பாட வேண்டிய நிர்பந்தம் ஒண்ணு வரும்ல. அதையாவது நம்ம கொடுக்கலாம். பொது வேட்பாளர் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இந்த எந்த நிர்பந்தத்தையும் நீங்க கொடுக்க முடியாது. அவர் பொது வேட்பாளர். இன்னொன்று நான் கேட்கிறேன், பொது வேட்பாளராக இருக்கிற தகுதி அவருக்கு இருக்கான்னு கேட்கிறேன். என்னுடைய கேள்வியே அதுதான். என்ன தகுதி அடிப்படையில அவர் பொது வேட்பாளர்? அண்ணா மு.க. ஸ்டாலின் பொது வேட்பாளராக நிக்கட்டும். அவருக்கு ஒரு லெகசி இருக்கு சார். தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத சாதனைகளை செய்து காட்டிய முதலமைச்சர், இந்திய துணை கண்டத்தினுடைய திசை காட்டுகிற கருவியாக இருந்த முதலமைச்சர், இந்திய துணை கண்டமே ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிற போது எதிர் திசையில் போய் கொள்கை முழக்கத்தை சண்டமாரதமாக செய்த முதலமைச்சர். மறந்துடக்கூடாது. அதை அவரை பொது வேட்பாளராக நிறுத்துங்க. அதுல தப்பு இல்ல, அது நியாயம் இருக்கு. வெற்றி தான் இலக்குன்னு வரும். சீமானுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் தமிழ்நாட்டுக்காக இதுவரை செய்த ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் நான் சொல்றேன். இதுவரை சீமான் இதை செஞ்சிருக்கிறார்ப்பா, சீமானாலதான்ப்பா இந்த நன்மை விளைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்க. மேடையில் ஆபாச மொழியில் பேசுவது தவறில்லை என்கிற பாரம்பரியத்தை உருவாக்கினாரு. இங்க குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படணும், கைத்தறி ஆடை அணிவிக்கப்படணும். மரியாதைக்குரிய தம்பி சுப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய தம்பி குப்பன் அவர்களேன்னு சொல்லுகிற ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குச்சுல்ல திராவிட இயக்கம். அந்த பாரம்பரியத்தை அடித்து ஒழித்து சீமானுடைய மேடையில எந்த நிர்வாகியாவது உட்கார்ந்துருக்காரா பார்த்திருக்கீங்க நீங்க? சீமான் மட்டும் நின்று கொண்டு பேசுவார். அது என்ன சார் அது? ஏன் மாவட்ட செயலாளர் மேடையில உட்காரக்கூடாதா? ஒன்றிய நகர செயலாளர்கள் மேடையில உட்காரக்கூடாதா? கட்சியினுடைய சக நிர்வாகிகள் உட்காரக்கூடாதா? அப்போ திராவிட இயக்கம் எதையெல்லாம் காலத்தின் தேவையாக செய்தது. அது என்ன அர்த்தம்னா இவன் என் கட்சிக்காரன் நீ தொட முடியாதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஒன்றிய செயலாளராக இருப்பாரு. அவரை பொது தெருவுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். பொது தெருவுக்குள் நீ அனுமதிக்காமல் போகலாம். ஆனா இந்த கட்சியினுடைய தலைவர், இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ ஆகியிருக்கக்கூடிய ஒருவர் என்னுடைய பக்கத்தில் அவரை நான் உட்கார வைக்கிறேன்ற அரசியல் இருக்குல்ல, இது ஒரு யுக்தி. ஏன் அம்பேத்கர் கோட்டணிஞ்சாருங்கிறது ஒரு யுக்தியா இருக்குதுமா? அது மாதிரி இவர்களை மேடையில் உட்கார வைத்தது ஒரு யுக்தி. டேய் குப்பா இங்க வாடா, இந்த செருப்பு எடுத்துட்டு போய் கழுவிட்டு வாடா அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டைகளினுடைய மனப்பான்மை இருக்குல்ல, அந்த ஆண்டைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தி. மரியாதைக்குரிய கிளை செயலாளர் தம்பி குப்பன் அவர்களே அப்படின்னா நீ குப்பனை அவர்களேன்னு சொல்லிதான் அழைக்கணும். அவன் என் கட்சியினுடைய கிளை செயலாளர், நீ தொற்ற முடியாதுங்கிற எச்சரிக்கையை விடுக்கிற ஒரு மாண்பு இல்லையா? அதை உருவாக்கணும்ல திராவிட இயக்கத்துல. பெயர் சொல்லி 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 அவர்களை அடையாளப்படுத்தணும்ல. அதுவே இல்லாம அடி தொழித்தார. அதுக்காக நீங்க அவர் பொது வேட்பாளரா நிறுத்த போறீங்களா? திராவிட இயக்கம் செய்திருக்கிற சாதனைகளின் மீதெல்லாம் கல்லெறிந்தாரு. அதுக்காக நீங்க பொது வேட்பாளராக்க போறீங்களா? இலவசங்கள் கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்டை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினாரு. அதுக்காக நீங்க பொது வேட்பாளராக நிறுத்த போறீங்களா? எதன் அடிப்படையில் நீங்க நிறுத்த போறீங்க சொல்லுங்க. எதன் அடிப்படையில் சார் நிறுத்துறீங்க? ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறதா நீங்கள் நிறுத்துவதற்கு? ஒரே ஒரு நியாயமான காரணத்தை சொல்லிட்டு நிறுத்திக்கலாம் சார் பொது வேட்பாளரை, தப்பு இல்லை சார். ஒரு நியாயமான காரணம் இதான் சார் காரணம். சமூக நீதி கோட்பாட்டுக்கு அடித்தளம் அமைத்த தந்தை பெரியாரினுடைய கொள்கையை அப்படியே உள்வாங்கினார் சார். அவரும் சமூக நீதி பேசுறாரு சார். அவரிடத்துல சமூக நீதி பார்வை, இடஒதுக்கீடு வேணான்னு பேசினவன் மறந்துடக்கூடாது. அது எப்படி பொது வேட்பாளராக நிறுத்துவீங்க?
பொது வேட்பாளரை நீங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இயக்கம் நடத்திடும். நான் இப்ப கூட சொல்றேன் சார், அதற்கான வாய்ப்பு இல்லை சார். நம்ம ஏன் போகாத ஊருக்கு வழி தேடி பேசிக்கிட்டு இருக்கோம்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை திமுக ஒருபோதும் செய்யாது. ஆனாலும் திமுக செய்து விடக் கூடாது என்று திமுகவை நாம வேண்டுறோம். நீங்க செஞ்சா அது வரலாற்று பிழையாயிரும்னு சொல்றோம். அவ்வளவுதான். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.